அப்போல்லாம் வந்து ஒரு மூவிக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணுன்னா அது என்ன பொசிஷனாக இருந்தாலும் டைரக்டரோ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரோ ஹீரோ ஹீரோயின் இதுக்கு வந்து டேலண்ட் வேணும் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்த டைம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் அதில் வந்து டேலண்ட்டாக இருந்து வந்தால் கூட பரவாயில்ல, கோமாளித்தனமான வேலைகள்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்கள தான் வந்து ஹீரோவாக செலக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட சஜஷன்ஸ் என்ன? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இதை பற்றி? அதாவது சினிமா அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலை பார்த்தா நம்ம காலங்காலமாக கதைகள் கேட்டு வளர்ந்தவங்க தான். இப்படி தான் நமக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதே கதைகள் கேட்டு தான். அதை தான் வந்து அந்த ட்ராமாவாக பண்ணி அந்த விஷுவல் அப்படிலாம் வந்த ஒரு விஷயம். அப்போது சினிமா அப்படிங்கிறது மனசில் காலத்துக்கும் நிலச்சிருந்து நம்ம லைஃப் ஸ்டைலையே அப்கிரேட் பண்ணி கொண்டு போன ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து தெய்வங்களுக்கு ஈக்குவலாக சினிமா பிரபலங்களை இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தான் வந்தது எல்லாமே. இப்போ கேட் ஒன் டே எலிஃபண்ட் ஒன் டேங்கிற மாதிரி தான் இது. ஆணைக்கும் அடிசருக்குங்கிற காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அதாவது எவ்வளவோ டேலண்ட்ஸ் இந்த சினிமா தான் உலகம் அப்படின்னு இன்னும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. கனவுகளோடைய கையில் ஸ்கிரிப்ட்ஸோட டே அண்ட் நைட்டு எத்தனை படங்கள் பார்ப்பாங்க தெரியுமா? ஒரு ஒரு படத்தை ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா இன்னுமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு டீ மட்டுமே குடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையும் டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு கலையாக பார்த்து ஒரு தெய்வமாக பார்த்து, அதாவது என்னுடைய படைப்பாற்றல் காலத்துக்கும் நிற்கணும், இது ஊர் பேசணும் உலகம் பேசணும், என்னுடைய தாட்ஸ் இங்கே எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் இப்போ மாறி மக்களுமே வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிட்டாங்க. மக்களுக்கே தனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களுமே ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் மக்கள் வந்து நல்ல படங்கள் வந்தால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சினிமானாலே அது மணி மேக்கிங் ஃபீல்டு தான். அது நம்ம இல்லைன்னெலாம் மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது. இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஸ்டோரி லிசன் பண்ணணும், ஒரு டீமாக உட்காரணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு படைப்பாற்றலாக கொண்டு வரக்கு உங்களுக்கு ஒரு பொறுமை தேவை. இப்போ இது குளோனிங் குழந்தையாயிடுச்சு. இந்த குளோனிங் குழந்தை மாதிரி தான் இப்போ இருக்கிற கேமரா எடுத்தவங்கலாம் கேமராமேன் கிடையாது.